அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, எப்படி இந்த ஒரு பயான் வீடியோவில் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ, அதே போல் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஆசை, நோக்கம் இதெல்லாம் எதுவாக இருக்குது? மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தை போய் அடையணுங்கிறது தான். அந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகள், ஏராளமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதில் சில அறிவுரைகளை இந்த உரையின் கீழே நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படி அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழிமுறையில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வணக்கம் எது அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வணக்கம், அதுதான் நோன்பு. ரமலான் மாதம் வந்துட்டாலே சொர்க்கத்தோட வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய ஏற்பாடுகள் செஞ்சு தரப்பட்டு நமக்கு வழங்கப்பட்ட ஒரு இபாதத் தான் நோன்பு. மேலும் இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் கூறியதா, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே வழங்குவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு முஸ்லீம் தன்னோட அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல அமல்களை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லலை, இது எனக்குரியது, இதற்கான கூலியை நானே வழங்குறேன்னு அல்லாஹ் சொல்லலை. ஆனால் நோன்புக்கு அல்லாஹ் அப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான். மட்டும் இல்லாமல் நோன்பு நோற்பவர்களுக்குனே ஒரு சிறப்பு வாய்ந்த சொர்க்கம் நமக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, சொர்க்கத்தில் ரயான் என்னும் ஒரு சொர்க்கம் இருக்குது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் போக முடியும். நோன்பாளியை தவிர வேறு யாரும் அதன் வழியே நுழைய மாட்டார்கள்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு நோக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சொர்க்கம் செல்லும் தகுதியும் பெறும். அதுவும் ரயானுங்கிற சொர்க்கத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும். இத்தனை சிறப்புகளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த நோன்பை வெறும் ரமலான் மாதத்தில் மட்டும் நோக்காமல் உபரியான நோன்புகள் என்னென்ன இருக்குது, அதாவது சுன்னத்தான நோன்புகள்னு சொல்லப்பட்டிருக்கும் முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுரா நோன்பு, ரமலான் மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 6 நோன்பு, துல்ஹஜ் மாதத்துடைய அந்த அரஃபா நோன்பு, இன்னும் மாதம் ஒரு 3 நோன்பு, இப்படின்னு உபரியான சுன்னத்தான நோன்புகள் நோற்பதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை இன்னும் தகுதி வாய்ந்தவராக மாற்றிக்க முடியும். ரயான் என்னும் சொர்க்கத்தின் வாயிலாக செல்லக்கூடிய நபர்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணுங்கிறத கருத்தில் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் உபரியான சுன்னத்தான நோன்புகள் எல்லாத்தையும் நம்ம நோக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ சிறந்த செயல்கள் இருக்குது. அதில் ரொம்ப சிறந்த ஒரு செயல், இந்த செயல் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு சொர்க்கம் பரிசாக கிடைக்கும். அது என்ன செயல்? பசித்தவருக்கு உணவளிக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இஸ்லாமிய பண்புகள்லேயே சிறந்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பசித்தோருக்கு நீர் உணவளித்தல்னு சொல்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், உணவு, வசதி, இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கலாம், நாளைக்கு இது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாமல் போகலாம். எது தெரியுமா மறுமையில் நிலைத்து நிற்கும்? நம்ம பசித்தவருக்கு ஒரு உணவு கொடுத்து உதவி செய்கிறோம் அப்படின்னா அது நன்மையாக மாறி மறுமையில் நமக்காக நிலைச்சிருக்கும். உலக பழமொழி ஒன்று இருக்குது, என்னது? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க. இது வெறும் சாதாரண ஒரு பழமொழியாக தோணலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு மனிதன் கிட்ட கேட்பானா, ஆதமின் மகனே, நான் உன்கிட்ட உணவு கேட்டேன், ஆனால் நீ எனக்கு உணவளிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் பதிலளிப்பான், என் இறைவா, நீ அகிலத்தாரோட அதிபதியாக இருக்க, உனக்கு எப்படி என்னால் உணவளிக்க முடியும்னு அவன் சொல்லுவானா. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு தெரியுமா, உன்னிடம் ஒரு அடியான் இந்த மனிதர்னு சொல்லி அவன் உணவு கேட்டு நின்றான், ஆனால் நீ என்ன பண்ணலை, அவனுக்கு உணவு கொடுக்கல. அவனுக்கு நீ உணவு கொடுத்துருந்தீன்னா அந்த இடத்துல நீ என்னை கண்டிருப்பாயின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும், சொர்க்கத்தில் ஒரு சிறந்த இடம் கிடைக்கணும்னா ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அடுத்ததாக சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய செயலில் நம்ம பார்க்க போகிறது ஜனாசாவை பின்தொடர்தல். ஒரு உடலை எடுத்துகிட்டு போய் அடக்கம் செய்கிறதுக்கு 4-5 பேர் போதும்னாலும் கூட உடலை பின்தொடர்ந்து செல்லுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்காங்க.
ஏன் அவங்க அப்படி வலியுறுத்தணும்? ஏன்னா அதில் அவ்வளவு நன்மைகள் நமக்காக இருக்குது. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லீமோட ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் தொழுகை நடத்தி அடக்கம் செய்யும் வரை அங்கேயே இருந்து திரும்பி வராரோ அவர் 2 குவியல் நன்மையை எடுத்துட்டு வந்த மாதிரி. இதுவே அவர் தொழுகையை முடிச்சுட்டு அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே திரும்பிடுறாருன்னா அவர் 1 குவியல் நன்மையை எடுத்துட்டு வர மாதிரி. இந்த 2 குவியல் 1 குவியல்ங்கிறது எந்த அளவு போன்றதுன்ற ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா உஹது மலையுடைய அளவுக்கு ஒப்பானதுன்னு சொல்றாங்க. இப்போ ஜனாசாவை பின்தொடர்தல்ங்கிற இந்த ஒரு செயல் செய்கிறது மூலமாக நமக்கு உஹது மலை, அதாவது 2 உஹது மலையோட அளவு நன்மை கிடைக்குது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம். இன்னும் இந்த செயல் நம்மளை சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஜனாசாவை பின்தொடர்தல் மூலமாக இவ்வளவு சிறப்புகள், இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நம்ம இன்ஷால்லா எடுத்து சொல்லணும். அடுத்ததாக நம்ம சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய செயலில் பார்க்க போகிறது நோயாளியை நலம் விசாரித்தல். நோயாளியை நலம் விசாரிக்கிறதுங்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று. இன்னும் நோயாளியை நம்ம நலம் விசாரிச்சுட்டு போயிட்டு வரோம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சொர்க்கத்திற்கு செல்வது போன்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டு வர்றது மாதிரி அப்படின்னா, இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஷவ்பான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க. நோயாளியை நலம் விசாரித்து கொண்டிருப்பவர், அதாவது இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம நோயாளியை போய் பார்க்குறோம், நலம் விசாரிச்சுட்டு நம்ம வீடு திரும்பி வரும் வரை அது என்ன செயல் செஞ்சதுக்கு ஒப்பானது அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிகளை பறித்துட்டு வர நன்மைக்கு ஒப்பானது. அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னா நிஜமாக நம்ம போய் சொர்க்கத்துக்கு போய் கனியை பறிக்கிறதா அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த செயலுக்கு அந்த அளவு நன்மை இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவு? நம்ம நேரடியாக சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிகளை பறிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவு நன்மை நமக்கு எதில் கிடைக்கிது? நம்ம ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிச்சுட்டு திரும்பி வரதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது. நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணி விசாரித்தா போதும். எதுக்கு நேர்லலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, ஓகேவா, நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை முடிச்சுக்கிறோம். ஆனால் நம்ம போயிட்டு அவங்கள நேரடியாக சந்திச்சுட்டு வரதன் மூலமாக எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கிது. இந்த நன்மையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த நன்மைக்கான காரியத்தை நம்ம நிச்சயமாக செய்யணும். இப்போ இந்த பயானில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் செய்ய முடியலனாலும் 1-2 செயல்களை செஞ்சு அதன் மூலம் சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.